விஜயண்ண சிஎம் அண்ண சத்து காதை கொண்டாது கேளுங்க, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. முன்னாடி தானே நீ நடிகர்ன, அதனால நீ போவன. இப்ப தமிழ்நாடு முதலமைச்சர்னா முதலமைச்சர் பென்சிலக்கா திருஷாக்கா. எனக்கு ஒரே ஒரு டவுட் தான் உங்ககிட்ட. நீயா போன் பண்ணி கூப்பிடுவியா இல்ல அவரா போன் பண்ணி கூப்பிடுவாரா? ஒருவேளை அவரே போன் பண்ணி கூப்பிட்டு இருந்தாலும் நீ என்ன சொல்லணும்? இல்ல விஜய், நீங்க இப்ப முதலமைச்சர், நீங்க முதல்ல போங்க, நான் பின்னால வரேன் சொல்லலாமா சொல்லக்கூடாதா? ஒரே விஷயம் தான், நான் சீரியஸா பேசுறேன். இப்போ என்ன, அவங்க கார்ல 2 பேரும் ஒன்னா போனா என்ன, தனித்தனியா போனா என்ன? இதுவே நானா இருக்கட்டும் நீங்களா இருக்கட்டும், ஏன் உங்க ஃப்ரெண்டுங்க கூட பல வருஷமா ஃப்ரெண்டா இருந்தீங்கன்னா உங்க ஃப்ரெண்டுங்க கூட போக மாட்டீங்களா ஒரு இடத்துக்கு ஒன்னா? கேக்குறேன் நான். ஒன்னா போனதுனால இப்ப என்ன தப்பு? அந்த ஃப்ரெண்ட்ஷிப் எதுக்கு கொச்சப்படுத்தி பேசுறீங்க? மண்டையில எதனா இருக்கா உங்களுக்கு? இதுவே நீங்க ஒருத்தர் கூட உண்மையா ஃப்ரெண்ட்ஷிப்ல ஒரு ஃப்ரெண்டா இருந்து நீங்க போகும்போது உங்களை யாராவது இப்படி பேசினா உங்களுக்கு கம்முன்னு இருக்க முடியுமா உங்களால? அதை எடுத்து வச்சுக்கிட்டு என்னமோ மீடியால மீம்ஸ் போட்டு இருக்கிறீங்க, ஆளுக்காளு கமெண்ட் போட்டு இருக்கிறீங்க. இப்ப அவர் போனதுனால உங்களுக்கு என்ன பிரச்சனை? அவர் தமிழ்நாட்டு முதலமைச்சரா அவரோட கடமையை செய்யலனா தான் நீங்க கேள்வி கேட்கணுமே தவிர, அவர் தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையில தனிப்பட்ட கருத்தெல்லாம் நீங்க பேசக்கூடாது. அவரை பத்தி நீங்க பேசவே கூடாது. ஏன் பேசுறீங்க?